Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் விக்னேஷ் தாயன். 2025 ஓட பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மிடில் கிளாஸ் பர்சன், salary பர்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஓனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஃபார்மர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் சேவிங்ஸ் அண்ட் எக்கனாமி பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை நல்லா விட்டு பாருங்கள். எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட் வருமா, பட்ஜெட்டில் வந்து இதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து எதிர்பார்த்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸோட லைஃப் வந்து ஈஸியாகுமா அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ்னே வந்து சொல்லலாம். I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 12 lakhs வரைக்கும் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 30% வந்து இன்கம்லேருந்து டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப் டு 2 lakhs வரைக்கும். ஸோ இதனால மிடில் கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, அவங்களோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லிமிட் ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.4 lakhs இருந்தது, அது வந்து இப்போ 6 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல 1 lakh வரைக்கும் எந்த டிடிஎஸும் இல்லை. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட இம்பாக்ட் வேற லெவல் தான் சொல்லணும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டால், காட்டன் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா. இப்போ இது ரெடியூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 20 crore வந்து ஃபண்டை வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிஎம் தான் தயானா கிருஷி யோஜனா அந்த ஸ்கீம் மூலயமா வந்துட்டு 100 அக்ரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி டைரக்ட் ஹெல்ப் கொடுக்குறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா டாலரோட ப்ரொடக்ஷன் வந்து பூஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் ரிசர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 2025ல பார்த்தீங்கன்னா 2000 crore வந்து டைரக்டாக வந்து இனோவேஷன் அண்ட் R&Dக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏஐ, ரோபோட், அப்புறம் ஃபார்மா, இவி இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மெடிக்கல் கோர்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து மெடிக்கல் சீட் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னும் வந்து பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோனை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி MSME அப்படின்ற வந்து ஸ்கீம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் SIP பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த பட்ஜெட்டில் இதை பற்றி எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ணலை. இதுதான் வந்து ஒரு பெரிய ரிலீஃபாகவே இருக்குது. லாங் டைம் கேபிட்டல் கெயின் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சேம் பழைய டாக்ஸேஷனும் வந்து இப்போ வந்து கண்டினியூ ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் அசஸ்லாம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. மேஜராக எந்த சேஞ்சஸ் இல்லை, அது வந்து சேம் ஆகுது வந்து ரன் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பட்ஜெட் ரிலீஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்னென்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதில் வந்து எதெல்லாம் நடந்துச்சு, எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்குமான்னு பார்த்தோம். அது வந்து நடந்துச்சு, அது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு பெரிய பூஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா பண்ணியிருக்காங்க. இதனால ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம், அது வந்து நடக்கவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூலோட ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதுவும் வந்து நடக்கவே இல்லை. அது மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி வந்து எப்பவுமே வந்து பேச மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரை பற்றி மட்டும் வந்து மெயினாக வந்து பேசினாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் வர போகுது. ஸோ அதனால தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பீகாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மர்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து பீகாரில் தான் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை வந்து இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கா? இருந்தால் கண்டிப்பாக வந்து அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிடில் கிளாஸ்க்கு இன்னும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இது வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கா? அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் கூட வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.